கலைஞர் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு தெரியுமா? உங்களுக்கு தெரியுது, உங்க தலைவருக்கு தெரிய மாட்டேங்குது. காலங்காத்தால பூத்துல ஒவ்வொருத்தரும் வந்து லைன்ல நிற்பான். எது பால் வாங்குறதுக்கு தானே? எல்லாருமே ரத்த சொந்தம் தானே? இதுக்கு தான் சொன்னேன், கட்சிக்காரங்க எல்லாம் கண்ட நேரத்துல அடுத்த வீட்டுல பூராதீங்க நான் சொன்னேன். பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி பிராண்ட் பென்ஸ். நானு டிவி கேக்கு நீங்க பிராண்ட் பென்ஸ். எஸ். இந்த கண்ணாடி ஓக்லே. கரெக்டா தான் சொன்னீங்களா? காதுல வேற மாதிரி உள்ள மாதிரி. ஓக்லே. ஓ, பிராண்ட் பேரா? எஸ். கோட் எவ்வளவு தெரியுமா? சட்டை எவ்வளவு தெரியுமா? டை எவ்வளவு தெரியுமா? மைக் எவ்வளவு தெரியுமா? சார் மைக் எங்களுது. எவனுமே செய்யாத செய்யறதுதான் எங்க தலைவர். 2026ல உங்க கட்சி தலைவர் உங்க கட்சியை குழி தோண்டி புடிச்சிருவாரோ? நான் சரியா தான் பேசுறேன்ல, நான் சரியா தானே பேசுறேன். நீங்க சரியா பேசுறீங்களா இல்ல நீங்க பேசுறது அப்படி புரியுதா? மாம்பழத்துக்கு பைக் இன்ஜின், பிசிகா கட்சி, ஆட்டோ இன்ஜின், நாம் தமிழர், ஜீப் இன்ஜின், ஏடிஎம்கே ரயில் இன்ஜின், பாஜக குட்ஸ் இன்ஜின், டிஎம்கே சார் லைட் இன்ஜின், உங்களுக்கு என்ன இன்ஜின்? ராக்கெட் இன்ஜின். அப்ப பின்னாடி தான் பத்த வைக்கணும். செவ்வாய் கிரகத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு தேர்தல் நடத்துறோம், வந்து ஓட்டு போட்டு போங்க. நீங்க ஒரு இன்ஜின் சொல்ல வேணாம், மூடிட்டு கிளம்புங்க அப்படின்னு உங்க தலைவருக்கு சொல்றீங்களோ? அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுகவின் முதற்றே உலகு. அதிகாரம், ஆட்சி, முதல்வர், உல்லாசம் இவையெல்லாம் விஜயின் கனவே உலகு. இந்த மடக்கூதியை நாங்க எடுத்து வாயில வச்சு அப்படின்னு அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற கடை கோடியில நின்றுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு ஓட்டு போடுவான். மேடைக்கு மேடை வந்து எம்ஜிஆரிய பத்தி தான் பேசினீங்க கண்டி, கொள்கை தலைவர்களை பத்தி பேசவே மாட்டீங்களே. நாங்க அடுத்த மேடையில கலைஞரை பத்தியும் பேசுவோம். கலைஞர் பத்தி அவரும் கொள்கை தலைவரான்ட்டாரோ? கலைஞர் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு தெரியுமா? உங்களுக்கு தெரியுது, உங்க தலைவருக்கு தெரிய மாட்டேங்குதே. தலைவர் சொல்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாருங்க. அந்த NDTV காரன் சொல்லலையா உங்களுக்கு? சொல்லிருக்காங்கல்ல, எங்களோட ஃபாலோவர்ல வந்து ஜெயலலிதா இருக்காங்க, கலைஞர் இருக்காருன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஏன் கலைஞர் இருக்காங்க? அவங்க நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இந்த போலீஸ்காரங்களுக்கு, பெண் போலீஸ்காரங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை பண்ணி வச்சிருக்காராம். உங்களுக்கு தெரியுது சார், உலகத்திலேயே பெண் போலீஸுக்கு அவ்வளவு நன்மைகளை அவர் பண்ணி வச்சிருக்காரு. அவர் தான் பண்ணாரு. அவ்வளவு விஷயத்த சொல்றாங்க. அப்படி ஒருத்தரை நம்ம மறுதளிக்கலாமா? மறுதளிக்கிறாரே உங்க தலைவர். ஐயோ, தலைவருக்கு இப்பதானே தெரிஞ்சிருக்கு. ஓ, இப்பதான் தெரிஞ்சிருக்கா? ஏங்க, எல்லா விஷயமும் உடனே தெரிஞ்சுக்க முடியாதுங்க. ஒவ்வொரு தலைவரா தெரிஞ்சுட்டு வர்றோம், புரியுதுங்களா? ஆமா. ஏங்க, நான் ஜான்சி ராணிக்கு அப்புறம் அஞ்சலி அம்மாள், வேலு நாச்சியார். ஏங்க, ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் எல்லாம் ஒரே காலகட்டங்கள்ல இருந்தாங்க, விடுங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பெரியாரு, காமராஜர், அப்புறம் அம்பேத்கர், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் கலைஞர், அதுக்கப்புறம் ஸ்டாலின். ஹலோ, அதுக்கப்புறம் வாங்க திருமாவளவன், நிறைய பேர் இருக்காங்க, வைகோ இருக்காரு. ஏங்க, நான் என்ன சொல்றேன், இல்ல ஒவ்வொரு தலைவர்களை படிச்சுட்டு வர்றாருன்னா இந்த தலைவர்களை படிச்சுட்டு வரணும்ல. ஏங்க, நான் சமகால தலைவர்கள் சொல்லுங்க, மறைந்த தலைவர்கள் எல்லாமே எங்களோட கொள்கைவாதிகள், புரியுதுங்களா? ஆனா நீங்க மட்டும் ஊழல்வாதிகள். ஊழல்வாதிகளா? எங்கேயாவது நாங்க ஊழல் பண்ணணும்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க பாப்போம். இல்ல, வாயை பொத்திக்கிட்டா இல்ல சொல்றதுக்கு வார்த்தை இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமா, நீங்க ஊழல் பண்ணவே இல்ல அப்படின்றீங்களே, அதான் வாயை மூடிட்டேன். நாங்க ஊழல் பண்ணோம்னு எந்த கோயில்ல இருந்து சத்தியம் பண்ணோம்? ராக்காயிபாளையம் கோயில். ராக்காயிபாளையம் கோயிலா? அந்த கோயில்ல சத்தியம் பண்ணுங்க. ஹலோ, 1000 கோயில் இருக்கலாம், லட்சம் தெய்வங்கள் இருக்கலாம், ஆனா 2026 தேர்தல்ல காலங்காத்தால பூத்துல ஒவ்வொருத்தரும் வந்து லைன்ல நிற்பான். எது பால் வாங்குறதுக்கு தானே? பால் வாங்குறதுக்கா? பால் பூத்துல போய் காலையில நின்று லைன்ல நின்று தான் சார் பால் வாங்கிட்டு வர முடியும். எது பால் பூத்தா? ஹலோ, 2026 தேர்தல்ல நாங்க ஜெயிச்ச தலைவர்களுக்கு நாங்க பால் ஊத்துவோம். அப்படியே எங்க வீட்டுக்கு வந்து 2 லிட்டர் ஊத்திருங்க சார். புரியல. இல்ல பால் ஊத்துறீங்களா, அப்படியே எங்க வீட்டுல 2 லிட்டர் பால் ஊத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ, எங்கள்கிட்ட தோத்து போனவன் செத்து போயிடுவான், செத்தவனுக்கு நாங்க பால் ஊத்துறத பத்தி பேசிட்டு இருக்க. 2 லிட்டர் பால் ஊத்துன்னு புரியல. எங்களை பார்த்தா பால்கார மாதிரி தெரியுதா? இல்ல, நீங்க பால் ஊத்துற பால் பூத்து அப்படின்னும் பால்கார மாதிரி தெரிஞ்சிச்சு. விட்டா வந்தேன்டா பால்காரன் பாட்டு பாடுவீங்க உங்களுக்கு. அவர் எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? அவரே பாவம் டயர்டை வகன்ட்டார், அரசியலுக்கு வேண்டான்னு. அவர் எதுக்கு கூப்பிடுறீங்க? இல்லங்க, நீங்க பேசுறதே சம்பந்தம் இல்லாம வேற மாதிரி கேள்வி கேட்டு பேசிட்டு இருக்கீங்க. உங்க தலைவர் பேசுறது கூட தான் சம்பந்தமே இல்லாம இருக்கு. என்ன கேட்கலையா? என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறாரு? என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறாரு? ஆமா சார், எல்லாம் ரத்த சொந்தங்கள் அப்படின்றாரு. கரெக்ட் தானே?
எல்லாருமே ரத்த சொந்தம் தானே? இதுக்குதான் சொன்னேன். கட்சிக்காரங்க எல்லாம் கண்ட நேரத்துல அடுத்தவங்க வீட்டுல பூராதீங்க நான் சொன்னேன். கேட்டீங்களா? புரியல. இப்ப எல்லாரும் ரத்த சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உரமுறை வச்சு கூப்பிடுறாங்க. யாருக்கு என்னென்ன உரமுறைன்னு தெரியல. இல்ல புரியல. என்னது? இல்ல உங்களால தான் ரத்த சொந்தம் ரத்த சொந்தம் எங்கால் சொன்னாரு. அதுக்கு கட்சிக்காரன் கண்ட வீட்டுல ஏன் பூந்தாங்கிறதுக்கு புரியல எனக்கு அந்த இடம். நீங்க மறுபடியும் சொல்லுங்க சார். எதுக்கு சார் நான் திருப்பி ஞாபகப்படுத்திட்டு நாமக்கல் மேட்டர்லாம் நான் ஞாபகப்படுத்தணுமா? நாமக்கல் மேட்டரா? என்ன மேட்டர் நாமக்கல்ல? அதை விடுங்க. எதுக்கு அதை திருப்பி கலரிக்கிட்டு? ஏங்க ரத்த சொந்தத்துக்கும் கண்டவ வீட்டுல கட்சிக்காரன் பூந்ததுக்கும் நாமக்கலுக்கும் என்ன லிங்க்? தெளிவா சொல்லுங்க. உங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு புரியும். விடுங்க. எதுக்கு அதையே போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க? பழச எதுக்கு கலர்றீங்க? வாங்க விஷயத்துக்கு வாங்க. ரத்த சொந்தம் இருக்கிறதுனால தான் ஜெயிப்போம். புரியுதுங்களா? ரத்த சொந்தம் முக்கியம். அதை உருவாக்கணும். இது யாராருக்கு என்ன ரத்த சொந்தமோ புரியல. யாராருக்கு என்ன ரத்த சொந்தமோ நம்மளுக்கு தெரியல. ஏங்க என்னங்க அது? எதுவுமே புரிய மாட்டேங்குதுங்க. ஏதோ அதாவது சுத்தமா அறிவுங்கிற ஒண்ணுமே இல்லாம ஒருத்தனை உட்கார வச்சு என்கிட்ட கேள்வி கேட்கறது எனக்கு வேணாங்க. அடுத்தாப்புல இருந்து வேற ஆளை மாத்தி வச்சு கேளுங்க. புரியுதுங்களா? சார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நீங்க பேசுற பதில உள்வாங்கி புரிஞ்சு அதை திருப்பி நான் வந்து கொடுக்குறேன்ல, இது என்ன தவிர்த்து வேற யாராலும் முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஓவர் கான்பிடென்ட் உடம்புக்காக. இது நான் சொல்ல சார், உங்க ஆள் சொன்னது. உங்க தலைவர் சொன்னாரு ஓவர் கான்பிடென்டா இருக்கிறேன்னு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு கட்சிக்கும், ஏன் மம்முட்டி இருக்காருல நடிகர், மலையாள நடிகர் மம்முட்டி, அவரு குடிக்கிற பீடி வரைக்கும். மம்முட்டி பீடி பிடிச்சாரா? ஏன் நான் சொல்ல வர்றதை கேளுங்க. அவரு பீடி பிடிச்சு போக விட்டாருங்கிறது இப்ப முக்கியமா? சரி சொல்லுங்க. அவரு குடிக்கிற பீடிங்கிறது ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அம்பாசிடர் இருக்கும். புரியுதுங்களா? ஆனா நான் அம்பாசிடர் கிடையாது. நான் பென்ஸ். பென்ஸா? ஹலோ, கட்சியோட அம்பாசிடர், கட்சியோட பென்ஸ் அப்படிங்கிற கணக்கு சொல்றேன். ஓகே. பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி பிராண்ட் பென்ஸ். நானு டிவி கேக்கு, நீங்க பிராண்ட் பென்ஸ். எஸ். புதுசா இருக்கு சார். இது புதுசா இருக்கா? பிராண்ட் பென்ஸ் சூப்பரா இருக்கு. காஸ்ட்லியாச்சா? எப்படி உங்களை வச்சாங்க? காஸ்ட்லின்னா என்ன பார்த்தா என்ன காசு இல்லாத மாதிரி தெரியுதா? இந்த கண்ணாடி ஓக்லே. சார் கரெக்டா தான் சொன்னீங்களா? காதுல வேற மாதிரி விடுற மாதிரி இருக்கு. ஓக்லே. ஓ பிராண்ட் பேரா? எஸ். ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு ரேட் தெரியுமா? எவ்வளவு சார்? வெரி காஸ்ட்லி. ஓ ஒவ்வொன்றும். கோட் எவ்வளவு தெரியுமா? சட்டை எவ்வளவு தெரியுமா? டை எவ்வளவு தெரியுமா? மைக் எவ்வளவு தெரியுமா? சார் மைக் எங்களுது. எவ்வளவு இருந்தா சொல்லுங்க, ரேட்டை சொல்லுங்களேன். எவ்வளவுன்னு கேட்டால ரேட் சொல்ல வேண்டியதானே? அவ்வளவு காஸ்ட்லியா போட்டுட்டு இருக்கீங்க. சாரி சார், உங்களை தவறா நினைச்சிட்டேன். நான் பிராண்ட் பென்ஸா அம்பாசிடரா? நீங்க பென்ஸ், உங்க தலைவர் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்காரு, அது கூட போய்க்கலாம். பிராண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் எதுனாலும் போயிடலாம், உங்க இஷ்டம். புரிஞ்சுக்கிட்டா சரி. தயவு செஞ்சு இனிமேல் நீ டென்ஷன் பண்ணாதீங்க. எனக்கு புரியறது மாதிரி கேள்வி கேளுங்க. எங்க தலைவர் NDTVல உட்காந்து பேசுறப்ப அவங்க எப்படி தலைவர் சொன்னாரு, அவங்க கேட்கவே இல்லை. தலைவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அவங்க போய் வெளியில போய் சொன்னாங்க. அது எவ்வளவு பேர் அசிங்கம் தெரியுமா? அசிங்கமா? ஆஃப் கேமரால இன்டர்வியூ கொடுக்கறதுலாம் எந்த தலைவரும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஹலோ, நேஷனல் நியூஸ். நேஷனல் இல்ல, இன்டர்நேஷனல் நியூஸ், வேர்ல்டு நியூஸ். அதான் சொல்ல வந்தேன், வேர்ல்டு நியூஸ். ஏன்னா வேர்ல்டுல எந்த தலைவர் கூட ஆஃப் கேமரால இன்டர்வியூ கொடுத்து பார்த்ததே கிடையாது. ஒருத்தன் செய்யதை செய்யறதுங்கிறது எங்க தலைவர் கிடையாது. எவனுமே செய்யாத செய்யறது தான் எங்க தலைவர். அப்படியா? புரியுதுங்களா? புரியுது. அந்த மாதிரி ஒவ்வொரு செயல் திட்டங்களும் அப்படிதான் நாங்க வச்சிருக்கோம். 2026ல உங்க கட்சி தலைவர் உங்க கட்சியை குழி தோண்டி போச்சுருவாரோ? ஏன்னா எந்த தலைவர் அப்படி பண்ணது இல்ல. உங்க தலைவர் இப்படி பண்ணுவாரோ? நான் இப்பதானே சொன்னேன், என்னையே டென்ஷன் பண்றது மாதிரி, என்னையே வெறுப்பேத்துறது மாதிரி, அப்படியெல்லாம் கொஸ்டின் பண்ண கூடாதுன்னு ஒரு பச்சை குழந்தைகிட்ட சொல்றது மாதிரி சொன்னா இல்லையா? மீண்டும் எதுக்காக? நான் கருப்பு குழந்தை சார். மணியம், நீ போல இந்த கேம்பா இருக்கா, அதை கொஞ்சம் அந்த வாயில ஊத்து. ஐயோ வேணா சார், நீங்க குச்சது உங்க தலைவர் குச்சி போக. அஜித் குடுத்தது இல்ல இல்ல, உங்க தலைவரை குச்சாரு. மாணிக்கு எத்தனை போயிட்டு புசி குத்தாரு. வேணாம் வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன். கேளுங்க, சரியா கேளுங்க தயவு செஞ்சு. சொல்லுங்க, சரியான கேள்வி கேளுங்க. என்ன சார், ஏன்னா கவட்டையில என்ன இருக்கா, மொனில வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து உட்காந்து கேட்குறேன். எப்படி சார், கையெல்லாம் கட்டிட்டு சோபா மொனையில வந்து உக்காந்துட்டா நீங்க நல்லவன் யோக்கியன் அப்படின்னு நினைச்சிருவாங்களோ?
ஹலோ, ம் நினைக்கணும். ம் முன்னாள் முதலமைச்சர் ம் எடப்பாடி ஐயா ம் சேருக்கு கீழே தரையில படுத்து போய் கும்பிட்டாரு. அதனாலதான் அவர் முதலமைச்சர். ஓ இன்னைக்கு நான் இப்படி கை அப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னா, ம் புரியுதுங்களா? நாளைக்கு நீங்க வேற முதலமைச்சர். லெவல்ல இருக்கும். நீங்க முதலமைச்சர். நான் முதலமைச்சர் சொன்னா என் தலைவர் முதலமைச்சர். உங்க தலைவர் முதலமைச்சரா இருக்கட்டும், ஆ. நீங்க என்ன ஆவீங்க? தலைவர் தான் முதலமைச்சர்னா அவர் கீழே நான் வேலை பார்ப்பேன். கீழே வேலை பார்ப்பீங்க. அப்புறம் அப்படின்னா கீழே போய் வேலை பார்ப்பீங்க. புசி ஐயா, ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத், நம்ம அருண்ராஜ், அப்புறம் இன்னும் நிறைய பேரு இருக்காங்கல்ல. இவங்க எல்லாம் எல்லாம் யாருதான்? இவங்க எல்லாமே விஜய்க்கு கீழே தான் வேலை செய்யறாங்க. எல்லாம் கீழே தானே வேலை செஞ்சாகணும். அப்படி என்ன வேலை செய்யறாங்க? இத்தனை பேர் சேர்ந்து எப்படி வேலை செய்றீங்க விஜய் கீழே? ஏங்க, நாங்க வேலை செஞ்சு அவரை தூக்கி நிப்பாட்டோம்ல. கீழே வேலை செஞ்சு தூக்கி நிப்பாட்டுறீங்களா? புரியலையே. புரியலன்னா புரியல எனக்கு. இல்ல, எனக்கும் புரியல. கீழே வேலை செஞ்சு தூக்கி நிப்பாட்டுறீங்கன்னா என்ன புரியலையே எனக்கு. ஏங்க புரியல? என்னங்க சைலண்டா இருக்கீங்க? மாணிக்கம் புரியல? மாணிக்கம் ஏன் வெளில போறான்? வெளியில போல சார், உங்களை திட்டிட்டு போறாரு. இவ்வளவு கேவலமா பேசினா என்ன சார் சொல்லுவாரு? அவரே பாவம் மாணிக்கம் போயிட்டாரு திட்டிட்டு. இல்லங்க, இப்போ எனக்கு நான் சரியா தான் பேசுறேன்ல. நான் சரியா தானே பேசுறேன். நீங்க சரியா பேசுறீங்களா இல்ல நீங்க பேசுறது அப்படி புரியுதா ஒன்னும் தெரியல சார். நான் சொல்றது புரியலையா? சார் நீங்க சொல்றது வேற மாதிரி புரிஞ்சுது சார், அதுதான் சொல்றேன். ஏங்க, என் தலைவர் என்ன சொல்றாரோ அதைத்தாங்க நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப கூட என் தலைவர் வந்து இன்ஜினை பத்தி சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதியும், எந்த அறிஞர்களும், எந்த இன்ஜினியரும் அதை பத்தி பேசவே இல்லை. இன்ஜினோட டெபினேஷனை இதுவரைக்கும் எவனுமே சொல்லல. புரியுதுங்களா? அப்படின்னு டெபினேஷன் கொடுத்தாரு. ஏங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இன்ஜின் வேல்யூ கொடுக்குறாருங்க. மாம்பழத்துக்கு ஒரு இன்ஜின், அது பைக் இன்ஜின். ஓ, புரியுதுங்களா? இப்ப இவர் திருமாவளவன் விசிகா கட்சி, அதுக்கு ஆட்டோ இன்ஜின். ஓ, புரியுதுங்களா? புரியுது. அதுக்கப்புறம் நாம் தமிழர் சீமான், அதுக்கு வந்து ஜீப் இன்ஜின். ஓ, புரியுதுங்களா? இப்ப ஏடிஎம்கே அவங்களுக்கு வந்து ரயில் இன்ஜின். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த பாஜக ஆமா, அவங்களுக்கு வந்து குட்ஸ் இன்ஜின். ஓ, புரியுதுங்களா? டிஎம்கே சார் பிளைட் இன்ஜின். புரியுதுங்களா? எங்களுக்கு நிகரா ஒருத்தன் இருக்கிறான்னா அவனோட இன்ஜின் வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கணும். அதனாலதான் அவங்களுக்கு. உங்களுக்கு என்ன இன்ஜின்? இவ்வளவு தூரம் சொன்ன எங்களுக்கு தெரியாதா என்ன இன்ஜின் எங்களுக்கு சொல்லணும்னு? சொல்லுங்க. ராக்கெட் இன்ஜின். அப்ப பின்னாடிதான் பத்த வைக்கணும். அப்ப சர்க்குன்னு மேல போயிருவீங்க. பின்னால பத்த வைக்கணுமா? ஹலோ, என்னங்க எது பேசினாலும் புரியல. நான் வந்து என்னத்துக்கு எங்க தலைவர் இப்ப கூட ஒரு டெபினிஷன் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு வேல்யூ இன்ஜின் மூலியமா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப எங்களோட வேல்யூ எந்த அளவுக்கு உயரமானது அப்படின்னு சொல்லி ராக்கெட் இன்ஜின்ங்கிற பின்னால பத்த வைக்கணுங்கிறீங்க. ராக்கெட் நம்ம வைக்கும் போது என்ன பண்ணுவோம்? ஊதுவத்திய கீழே தானே வைப்போம். புஷ்குன்னு பத்துன்னு மேல போய் வெடிக்கும். அப்ப கூட ராக்கெட். ஓ, நீங்க அந்த ராக்கெட் சொல்றீங்களா? விண்வெளி ராக்கெட் சொன்னீங்களா? சாரி சார், நான் தீபாவளிக்கு வெடிப்போல ராக்கெட்டு, அந்த ராக்கெட். அப்போ கூட அந்த ராக்கெட்டோட இங்க இருக்காது சார், விண்வெளிக்கு போயிருமே. அங்க ஆட்சி புரிவீங்களோ? செவ்வாய் கிரகத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு தேர்தல் நடத்துறோம், வந்து ஓட்டு போட்டு போங்க. கரெக்ட் சார். லாஸ்ட் டைம் எலான் மஸ்க் கிட்ட நீங்க அக்ரிமெண்ட் போட்டீங்கல்ல, இதுக்கு தானோ? கேம்பா நான் குடிச்சேன்னா நீங்க குடிச்சீங்களா? சார் நீங்க தான் சார் குடிச்சீங்க. அப்புறம் நீங்க குடிச்சது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க குடிச்ச மாதிரி தான் சார் நீங்க சொல்லின்னு இருக்கீங்க. ஒவ்வொரு கட்சிக்கு என்ன இன்ஜின்னு. நீங்க ஒரு இன்ஜின் சொல்ல வேணாம், மூடிட்டு கிளம்புங்க அப்படின்னு உங்க தலைவருக்கு சொல்றீங்களோ? ஹலோ, இன்ஜினை பத்தி நாங்க தான் சொல்லணும், நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க தான் சார் சொல்லிருந்தீங்க, நான் இன்ஜினை பத்தி சொல்லவே இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க, நான் சொன்னீங்க முக்கியம் இல்ல. புரியுதுங்களா? இதே இடத்துல திருவள்ளுவர் விழுந்திருந்தா என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? என்ன குரல் எழுதியிருப்பாரு? அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுகவின் முதற்றே உலகு. அதிகாரம், ஆட்சி, முதல்வர், உல்லாசம் இவையெல்லாம் விஜயின் கனவே உலகு அப்படின்னு கூட எழுதியிருப்பாரு. உங்களுக்கு எழுதின திருவள்ளுவர் எனக்கு எழுதி கொடுக்க மாட்டாரா? திருவள்ளுவர் அடிக்கடி கட்சி மாறிட்டு இருக்காரு. கட்சி மாறிட்டு இருக்காரா? அப்புறம் போன திருப்பி பிஜேபியில இருக்கிறப்ப காவி ஓட போட்டிருந்தாரு. இப்ப திமுக கிட்ட வந்தோடனே கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாரா? உங்களுக்கு வந்தா என்னத்த போடுவாரு? சிவப்பு மஞ்சள் போடுவோம். ஆக மொத்தம் அவர் வந்து பொதுமறையா பார்க்க மாட்டீங்க. சாயத்தை பூசி யாருன்னா ஒரு அடையாளமா நீங்க வச்சிருவீங்க. பிஜேபி காரங்க தான் அப்படி பண்றாங்கன்னா நீங்களும் அதே மாதிரி சாயத்தை பூசுறீங்க அவர் மேல. அப்ப முத வெள்ள போட்டிருந்தாரு, வள்ளலார் கட்சியில இருந்தாரு. ஏன் அவர் பொதுமரங்க? நான் பொதுமர
பொதுமறை தான் இப்படி கேவலப்படுத்தணுமா? உங்களுக்கு ஆதரவா பேசிட்டா அவர் வந்து ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு எதிர்த்து ஒரு குரல் சொன்னா இது மாதிரி வந்து இது அவரு என்ன பண்ணிடுவீங்க, திமுக அப்படின்னு குத்திடுவீங்க. எங்களுக்கு எதிரானவர் திருவள்ளுவரா இருந்தாலும் சரி வேற மாதிரி ஆயிரும். அப்ப திருவள்ளூர் தொகுதியில நிக்க மாட்டீங்க. திருவள்ளுவர் தொகுதியில நிக்க மாட்டோமா? திருவள்ளூரே எதிரியானா அவரை வேற மாதிரி ஆயிடுனா அப்ப திருவள்ளூர் தொகுதியில நிக்க மாட்டீங்களான்னு கேக்குறேன். ஹலோ, நான் வாசுகி புருஷன் திருவள்ளுவர் சொல்றேன். அவர் எங்க சார் இப்ப இருக்கிறாரு? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இருக்கிறவங்களை பத்தி எதிர்த்துங்கன்னா இல்லாதவங்களை பத்தி எல்லாம் எதிர்க்கிறீங்க. என்ன சார் உங்களுடைய இது புரியவே இல்லை சார். இல்லாதவங்களை போய் எதிர்த்து என்ன சார் பண்ண போறீங்க? ஒரு விஷயம், அவர் இல்லாம இருந்தாலும் உலகம் பூரா அவரை சொன்னா தெரியும். ஆமா, புரியுதுங்களா? எத்தனை லாங்குவேஜ்ல அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்துக்காங்க தெரியுமா? பைபிளுக்கு அடுத்தபடியா திருக்குறளை தான் அதிகமா மொழிபெயர்த்துக்கதா சொல்றானுங்க. ஆமா, உண்மை. அப்ப அப்படி இருக்கிறவரை நாங்க எப்படி நேசிச்சோம். ஆனா அந்த ஆள் வந்து எங்களுக்கும் சாதகமா பேசிருக்கான், உங்களுக்கும் சாதகமா பேசிருக்கான். அந்த ஆள் வந்து எல்லாருக்கும் சாதகமா பேசுறான். அவரு பேசல, உங்க தலைவர் அந்த குரலை இப்படி திரிச்சு பேசியிருக்கிறார். அதுக்கு நான் பதிலடி கொடுக்கறதுமா நான் இப்படி பேசினேன். நீங்களும் திருச்சி பேசுனீங்க. ஆமா. அப்ப திருவள்ளூர் பேசல, அவர் பேசல, திருச்சி பேசிச்சு. அதானே பார்த்தேன். அடுத்து மதுரை பேசும், அடுத்து கோயம்புத்தூர் பேசும். இல்ல திருச்சி பேசணும்னீங்களா, அதனால சொன்னேன். மதுரை, கோயம்புத்தூர் இதெல்லாம் பேசும். வேணாங்க. ஹலோ, நாங்க திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பேசிதான் நாங்க ஜெயிக்கணும் இல்ல. புரியுதுங்களா? இந்த மடக்குதியை நாங்க எடுத்து வாயில வச்சு அப்படின்னு அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற கடை கோடியில நின்றுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு ஓட்டு போடுவான். வேணாம், ரொம்ப டென்ஷன் பண்றீங்க. மாணிக்கம், வண்டி எடு. எங்க போறதுக்கு? உட்காந்து பேச விருப்பம் இல்ல. அப்போ வேணா நெக்ஸ்ட் டைம் படுத்துட்டு பேசுவோமா? படுத்துக்கிட்டு பேசுவோமா? நான் படுக்கிறதுக்கு ரெடி, நீங்க படுக்கிறதுக்கு ரெடியா? ஐயோ, ஆளை விடுங்க சார். மாணிக்கம் வருவாரு, மாணிக்கத்தை கூடயே நீங்க கூட்டுன்னு போயிட்டு எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்க. படுக்க தைரியம் இருந்தா படுக்கிறத பத்தி பேசுங்க. படுக்கிறதுக்கு தைரியம் இல்லாம படுக்கிறத பத்தி எல்லாம் பேசாதீங்க. புரியுதுங்களா? தைரியங்கிறது தாவகிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆமா ஆமா, அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, போய் ஓடி போய் வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓடி போய் வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆமா, உங்க வரலாறுலாம் பார்த்தா அப்படிதான் சார் இருக்கு. உங்க தைரியத்தை பத்தி பேசணுமா? ஊரே மெச்சு கொள்ளுது உங்க தைரியத்தை பத்தி, தாவக தைரியத்தை பத்தி. மாணிக்கம், அந்த கேம்பாவை எடுத்துட்டோம். ஊறுகாயும் முறுக்கும் வச்சிருக்கீங்களா? எதுக்கு? வாங்கிட்டு வர சொல்லுங்க சார். ஜூஸுக்கு யாருன்னா வந்து ஊறுகாவும் முருகை சாப்பிடுவாங்களா சார்? ஏன் சார் இப்படி படுத்துறீங்க? அப்ப அஜித் வந்து விளம்பரத்துல காட்டுனது கேம்பாங்கிறது வந்து சரக்கு கிடையாதா? சரக்கு கிடையாது சார், ஜூஸ் சார். ஆரம்பத்துல இருந்து நான் அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு எனர்ஜெட்டிக் ஜூஸ் சார். கொக்கோ கோலா, பெப்சி எல்லாம் குடிக்கிறீங்களா? அது கூல்ட்ரிங்க்ஸ். அதே போலதான் சார் இதுவும். ஏன் சார் படுத்துறீங்க? அது அப்ப கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லி விற்க வேண்டியதானே? அது ஏன் கேம்பான்னு சொல்லி விற்கிறானுங்க? அது பேரு கேம்பா சார், கொக்கோ கோலா மாதிரி கேம்பா. ஆனா அடிச்சா போதையா இருக்க. நீங்க அந்த மைண்ட்லயே அடிச்சிருப்பீங்க, அதனால உங்களுக்கு வந்து மாயையா இருந்திருக்கும். மன பிராந்தி சார் அது. மாணிக்கம், நீ எதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தியா என்ன? அவர் சொல்றாரு கேம்பா போதை வராதாம, கூல்ட்ரிங்க்ஸ் ஆம. என்ன கேக்குறேன், பதில் சொல்லாம இருக்க? சார், ஒரு உண்மையை சொல்லிட்டா, மாணிக்கன்றது யாருமே கிடையவே கிடையாது. மன பிராந்தில நீங்களாவே உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறாருன்னு நினைச்சு மாணிக்கம் மாணிக்கம் மாணிக்கம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, நாங்க என்ன ஃபைட் கிளப் படம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேனா? நேற்று நைட்டு அதுதான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு படம் பார்த்து தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தெல்லாம் காப்பி அடிச்சு எத்தனையோ பேர் எடுத்துட்டானுங்க. புரியுதுங்களா? புதுசா ஒரு கதை விடாதீங்க. உங்கள்கிட்ட இப்ப முறுக்கு ஊறுகாய் கேட்டேன், ரெடி பண்ண முடியுமா? முடியாது. நான் வேணா ஹவுஸ் கீப்பிங் அக்கா கிட்ட சொல்லி லெமன் ஜூஸ் வேணா ரெடி பண்ண சொல்றேன். ஏப்பா, ஒரு லெமன் ஜூஸ் ரெடி பண்ண சொல்லுங்கப்பா சாருக்கு, ஸ்ட்ராங்கா. ஏப்பா, ஒரு பக்கெட்டு விஜய், ஒரு பக்கெட்டு அஜித், இந்த கேம்பாவால நான் என்ன பாடுபடுறேன். பாப்போம், பார்க்கலாம் சார். நன்றி, வணக்கம்.
போலாம் ரைட்.